ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு எடிட்டை இன்ஷாட்டில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஷாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ சைட் போய் தான் கிரியேட் பண்ண போகிறோம். நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ சைட் போயிட்டு பிளாங்காக ஒரு ஒயிட் கலரை சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப நியூக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஃபோட்டோஸ் வந்து ரெட் ஆங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும் இல்லையா? இதை வந்துட்டு நம்ம என்ன ஆங்கிளில் கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த யூடியூப் இருக்கியா 16:9 அந்த ஆங்கிளில் கட் பண்ணிக்கோங்க. இதே ஆங்கிள்ஸில் மற்ற ஃபோட்டோஸ்க்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்க ரெட் ஆங்கிளை பிஐபிக்குள்ளே போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாஸ்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறது கொடுத்துட்டு இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த ஒயிட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபர்தர் வந்து வைக்க முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எந்த டெக்ஸ்ட் அந்த இடத்துல வரணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து அழகாக செட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் ஃபோட்டோஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாத இடத்துல நீங்கள் ஒயிட் செட் பண்ணி கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பண்ண மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு நார்மல் ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அந்த டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தாச்சு. அடுத்து ஷேடோஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து நான் அதோட இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லைக் இந்த மாதிரி XY ஆங்கிள்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிடச்சிருச்சு. இதே ஃபார்மேட்டில் நம்ம எல்லா பிக்சர்ஸுமே க்ரியேட் பண்ணிக்கலாம். திரும்ப ஃபோட்டோ சைட் போய்க்கோங்க. ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவோட ஆங்கிள்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அதுக்காக நம்ம ஆங்கிள் வந்து மாற்றிக்கணும். அதுக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராப்புக்கு போயிட்டு 16:9 இந்த ஆங்கிளை செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் கரெக்டாக கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பேஸ் இல்லாத இடத்துல நீங்கள் ஒயிட்டாகவே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் ஆங்கிளை ஆட் பண்ணி மாஸ்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அதை செட் பண்ணி ஸ்கேலை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஸ்பேஸில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிளர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். சேம் ப்ராசஸில் அழகாக வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இதுக்கும் வந்து அடுத்து என்ன டெக்ஸ்ட் வருமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க ஒரே மாதிரியான பிக்சர்ஸ் 3 ஸ்லைடாக வந்திருக்கும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் காமிக்கிறேன். இப்போ இதுக்கும் வந்துட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிச்சு. சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ சைடுக்கு வந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ சைடுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு கிராப்புக்கு போயிட்டு நம்ம ரீல்ஸோட எஃபெக்டில் வந்து இதோட ஃப்ரேம் சைஸ் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சச்சுரேஷன் போயிட்டு சச்சுரேஷன் நல்லா பிளாக் கொடுத்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் பிளாக் கொடுத்துக்கோங்க. பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது பேக்ரவுண்டில் பிளாக்காக தான் தெரியணும், அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஐபிக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கா 3 இதையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் பிக்சரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைசஸ் வந்து இப்போ வந்து சைடு வந்து மாற்றி இருக்க மாதிரி வேணும். அதுக்காக கீழே இது சென்ட்ரல் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி இருக்கிறது வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கெலாம் வந்துட்டு அனிமேஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பிக்சர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு அனிமேஷன்ஸ்க்கு வந்து டைமண்ட் கீஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்க ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி 2 டைமண்ட் கீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டைமண்ட் கீஸில் ஃபர்ஸ்ட் வந்து வெளியே இருக்க மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. செகண்ட் இந்த மாதிரி சேமாக இருக்கணும். லாஸ்ட்டில் வந்துட்டு லைட்டாக மூவ் ஆன் ஆகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்க ஃபுல்லாமே நம்மளுக்கு மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 3 டைமண்ட் கீஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸ்லோவாக இருக்குது. இது நம்ம வந்து ஒரு எஃபெக்டாக மாற்றுறதுக்காக கிராஃபுக்கு போயிட்டு இந்த கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கிராஃப் பிடிச்சாலும் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். நான் இதில் இந்த கிராஃப் தான் ஆட் பண்ணுறேன். 6th இருக்கிறது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதே சேம் ப்ராசஸில் எல்லாத்துக்கும் டைமண்ட் கீஸ் ஆட் பண்ணி மூவிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது இந்த சைட்லேருந்து வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு போயிட்டு லைட்டாக மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து கிராஃப் ஆட் பண்ணியிருக்கேன். தேர்ட் பிக்சருக்கும் வந்து கிராஃப் ஆட் பண்ணி அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளே பண்ண என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ப்ராசஸை நீங்கள் மற்ற கிளிப்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு மூவிங் கொடுத்து அதில் ஃப்ளாஷ் வர அந்த எடிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபோட்டோ சைடுக்கு போயிட்டு ஒரு நார்மல் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம எடிட் பண்ணதில் ப்ளைனாக இருக்க ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு அனிமேஷன்ஸ் போயிட்டு காம்போவில் இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டாந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் விதமான ஷேக்ஸ் வைக்கலாம். இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஷேக்ஸ்லேயும் வந்து ஷேக்னு இந்த கேமரா ஷேக் வெறும் ஷேக் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து இன்னொரு சைட்லேயும் பீட் சைட்லேயும் வந்துட்டு இன்னொரு ஷேக் இருக்கும். இந்த 2 ஷேக்கில் எது உங்கள் ஃபோட்டோக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நான் இப்போ எந்த ஷேக் வைக்க போகிறேன் அப்படின்னா வந்து இந்த ஷேக் ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பிஐபிக்குள்ளே போயிட்டு ஓவர்லே வந்து கொடுத்துக்க போகிறோம். ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் வர மாதிரி செட் பண்ணி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த ஷேக்குக்கும் ஓவர்லேக்கும் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ப்ராசஸை நீங்கள் மற்ற பிக்சருக்கு வச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த பிக்சருக்கு வச்சு காமிக்கிற பாருங்கள். ஷேக்கு அந்த ஃப்ளாஷும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவியூவில் பார்த்த ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் ஃபோட்டோவுக்கு க்ரியேட் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.